வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி என 6 தொகுதிகள் அடங்கியுள்ளன. மேலும் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், புவனகிரி அடங்கியுள்ளன. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடியில் 2,16,499 வாக்காளர்களும், விருத்தாச்சலத்தில் 2,51,762 வாக்காளர்களும், நெய்வேலியில் 2,13,009 வாக்காளர்களும், பண்ருட்டியில் 2,47,570 வாக்காளர்களும், கடலூரில் 2,33,641 வாக்காளர்களும், குறிஞ்சிப்பாடியில் 2,44,616 வாக்காளர்களும், மொத்தம் 13,81,392 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களை ஆதரித்து அடுத்தடுத்து கட்சித் தலைவர்கள் படையெடுத்து கடந்த 3 நாட்களாக பிரச்சாரம் செய்து வந்தனர். இதனால் மாவட்டத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம் என 2 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. கடலூர் லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத், அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் சிவகொழுந்து, பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சன், நாம் தமிழர் கட்சியின் மணிவாசகன் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 19 பேர் போட்டியிடுகின்றனர். சிதம்பரம் லோக்சபா தொகுதியில் அதிமுக கூட்டணியில் சந்திரகாசன், திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், பாஜக கட்சியில் கார்த்திகேயன் என மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 14 பேர் போட்டியிடுகின்றனர். கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதியில் வாரியாக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சனை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடந்த 29ஆம் தேதி விருத்தாச்சலம் மற்றும் குள்ளஞ்சாவடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடலூர் முருது நகர் பகுதியில் பாமக வேட்பாளர் தங்கர்பச்சனை ஆதரித்து, சிதம்பரத்தில் பாஜக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் இதேபோன்று கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளர் சிவகொழுந்தை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், கடலூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தையும் ஆதரித்து அமைச்சர் உதயநிதி நேற்று பிரச்சாரம் செய்தார். அடுத்த கட்டமாக திமுக தலைவர் ஸ்டாலின் சிதம்பரம் வருகிற 6ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கடந்த 3 தினங்களாக அனல் பறக்கும் பிரச்சாரம் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. கடலூர் லோக்சபா தேர்தலில் 19 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் தயார் நிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. தொகுதியில் 14 வேட்பாளர்கள் இருந்தால் மட்டுமே ஒரு ஓட்டுப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படும். அதற்கு மேல் இருந்தால் கூடுதலாக ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும். அதன்படி கடலூர் தொகுதியில் 19 பேர் போட்டியிடுகின்றனர். இதனால் கூடுதல் ஓட்டு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் இதற்கான பணியை செய்து வருகிறார். கூடுதல் இயந்திரங்கள் பகுப்பாய்வு செய்து அனுப்பி வைக்கும் பணி நடந்து வருகிறது. அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி டாக்டர் அருண் தம்ராஜ் முன்னிலையில் இப்பணி நடந்தது. ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் 6 சட்டசபை தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்துள்ளது. இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வேட்பாளர் தங்கர்பச்சன் அவர்களை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்று மாலை பண்ருட்டியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வருகிற 6ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.